விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் 2026 உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்ற ராசி பலனை உங்களுக்காக பெருமையுடன் கொண்டு வருபவர்கள் ஃபெபுலஸ் டிவைன் ப்ராடக்ட். This is Fabulous Aragaja oil. It keeps you energized, positive, and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable, and drawn to your positive energy. Use Fabulous Aragaja oil in diffusers, during rituals, or apply it for a sacred and divine experience. சிம்மராசிக்காரங்களுக்கு வாரம் தொடங்கிய திங்கட்கிழமை காலையிலேயே ராசிநாதன் லாபத்தில் அமரக்கூடிய ஒரு நல்ல வாரம்ங்க. அஷ்டம சனி தாக்குதல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அஷ்டம சனிக்கு. அதே நேரத்தில் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன, எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. இப்போ மைண்ட் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், சரியான முடிவுகள் எடுக்க முடியும், எங்கே தப்பு நடக்குதுன்றதை பார்க்க முடியும், வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லாத நேர நஷ்டம்ன்றதை பார்க்க முடியும், உங்களை உங்க கூட இருந்தவர் தான் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காருன்றத தெளிவா கண்ணுல அப்படி தண்ணி ஊத்தி காட்டின மாதிரி அப்படியே பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். இதுல என்னன்னாக்கா, தடுமாற்றமாக இருந்த மனம் இப்பொழுது ஸ்டேபிளா இருக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கிய குறைபாடு இருந்தவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். எதுலெல்லாம் பின்தங்கிய நிலை இருந்ததோ இப்ப நின்று நிதானமா யோசிக்க முடியுங்க. தப்பு நடந்துருச்சு, ஆமா தப்பு நடந்துருச்சு, இதை எப்படி சரி செய்யலான்ற மாதிரியான முற்போக்கில் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரக்கூடிய அமைப்பு. தெளிவா இருப்பீங்க, மனசுல பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் அஷ்டம சனி லேசா இழுக்கக்கூடிய விஷயத்த பண்ணுவாரு. குறிப்பாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இடத்துல பெரிய அளவுக்கு அந்த அஷ்டம சனியின் தாக்கம் இருக்காது. பூரம் நட்சத்திரக்காரங்க, உத்தர நட்சத்திரக்காரங்க மட்டும் புதிய அறிமுகத்தை தவிர்த்துக்கிறது, புதுசாக ஒருத்தரோட சேர்ந்து தொழில் செய்கிறது. குறிப்பாக யாரோ ஒருத்தர் வளர்த்தியா ஹைட்டாக இருக்கிறாரு, வயதான தோற்றத்தில் இருக்காரு, கால் ஒரு மாதிரி விந்தி விந்தி நடந்து வராருன்னா இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்களால தான் பிரச்சனைகளே வர ஆரம்பிக்கும் சிம்மராசிக்காரங்களுக்குன்றதால இந்த வாரம் சற்று நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து செயல்படக்கூடிய ஒரு வாரமாகவே நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும்.